இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் அந்த மாதிரி எந்த மாதிரியும் கிடையாது. ஜஸ்ட் இது ரோஸ்ட். இதை நான் லைட்டாக ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறி லீவ்ஸு, அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட், இவ்வளோ தான் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு வெடித்த உடனே காலிஃப்ளவர் எடுத்து போட போகிறோம். காலிஃப்ளவர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டர்மரிக், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சு. அப்புறம் கொரியண்டர் பவுடர், அப்புறம் இது எவரெஸ்ட் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போகிறது. கரம் மசாலா ப்ளைனாக இருந்தாலும் ஓகே. இது எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சால்ட்டு நான் பாயில் பண்ணும்போது கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிட்டேன், அந்த கிறிஸ்டல் சால்ட்டை. இப்போ நான் வந்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணுறேன். வேணும்னா லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சாட்டே பண்ணலாம். காலிஃப்ளவர் உடஞ்சிருக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஹாஃப் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்மால் பூ மாதிரி இருக்கணும். நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டோன்னா உடையாது. எல்லாம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் லிட்டை மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ரோஸ்ட் ஆக வேண்டாம், அது உடைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம். அதனால் இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்தேன். தட்ஸ் இட். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி.